அப்போதான் கிளம்பிட்டு இருக்கு ஜிம்மிலேக்கு. டைம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் லேட் ஆகலாம். ஷினு தான் சோம்பேறி தூக்கத்தில் இருக்கிறேன். எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கு. தூங்க முடிஞ்சு நான் மட்டும்தான் இப்படி உழைச்சிட்டு நடக்கிறேன். அவ்வளவு காமிரி வீடியோஸ்ல எப்படி இருக்கிறேன். ஷினு ஹாய் சொல்லு. அப்ப நாங்க ஈவினிங் கிளம்பிட்டு இருக்கிறேன் ஜிம்மில. அப்புறம் மீனாட்சி தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கு. மீனாட்சி இன்னைக்கு தான் லேண்ட் ஆயிருக்கு. அப்ப ஃப்ரண்ட் கேமரால காமிச்சுக்கோ. இன்னைக்கு தான் லேண்ட் ஆயுது. அப்போ போயிட்டு வரேன் காய்ஸ். போனது வீடியோ பண்ணுவோம். ஓகேவா? பா மீனாட்சி ஓகே பை. வீடு பத்திரமா பாத்துக்கோ. ஓகே. வீட்டுக்குள்ள இருக்கவங்களையும் பத்திரமா பாத்துக்கோ. ஓகே. அவன் பேபி மேடத்தை வர வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா மக்களே. நானு இவ இறங்கி வர்றதுக்குதான். ஐயோ ஐயோ சாமியே. வா போயிட்டு வரேன். ஓகே பை. கேமரா தந்துக்கோ. நீ நாங்க எடுத்துக்கிறேன். அப்போது ஜிம்முக்கு போயிட்டுருக்கிறேன். நானும் ஷினுவும் சேர்ந்து. அப்போ கிளாஸில் வந்துருச்சு. அப்போது கிளாஸில் ஜூம்பா கிளாஸ் தான். அப்போ ஜூம்பா கிளாஸ் டைமில் அவங்களுக்கு எல்லா ஸ்டைலும் மீன்ஸ் ஜூம்பேயில் ஜூம்பா சாங் மட்டும் பண்ணும்போது போர் அடிக்கும் கிளைண்ட்ஸுன்னு. அப்போ அதனால அவங்களுக்கு மலையாளம் சாங்ஸு, தமிழ் சாங் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். அப்போ அவங்களுக்கு அந்த டைமில் லாஸ்ட் டைமில் நான் ஒரு பிரேக்கு விடும்போது இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக்கி விட்டுருவேன். அதுதான் அந்த ப்ராக்டிஸ் தான் இது நடந்துகிட்ருக்கு. அப்புறம் நீங்களும் ஜாயின் பண்ணலாமே. ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வெயிட் லாஸ் பண்ணணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிருந்தா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ட்ரைனிங் வித் கிளாஸ் எல்லாம் தருவேன். ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கு. இதில் சாங்கு போடலாம்னு நினச்சேன். ஆனால் காப்பி ரைட்டிங் காமிச்சிடுச்சு. வேறு ஒன்றும் சாங் கிடைக்கல. அதனால தான் நான் இப்போது பேசிகிட்ருக்கிறேன். அப்போது உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாவருடையும் இவ்வளோ தூரம் சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸ். ஏன்னா கடவுள்கிட்டையும் யூனிவர்சிட்டியும் என் மேம்கிட்டையும் எல்லார்ட்டையும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது நான் எப்படி என்னால் வர முடியுதுன்னு. அதுக்கு ஒரு ஆன்சர் தான். கடவுள் இருக்கிறேன் கூட. இல்லைன்னா நான் இருக்காது, இன்றைக்கி இங்கே இருக்காது இந்த இடத்துல. ஆண்டவருடைய புண்ணியம்தான். ஏன்னா மனிதர்களுக்கு புரியாது நம்ம மனசு, ஆனால் கடவுளுக்கு தெரியும் இல்லையா. மனிதர் வெளிப்படையாக பார்க்கும்போது நம்மளை கணக்கு போட்டுருவேன். இவ்வளோ அப்படி இப்படி தப்பு அது இது எல்லாம் சொல்லுவேன். ஆனால் கடவுள்னு சொல்லணும் சக்திக்கு நம்முடைய இதயம் தெரியும். நான் எவ்வளோ தூரத்துக்கும் கஷ்டப்பட்டிருக்கு, நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கு, என்னுடைய வலிகள் வெளியே எல்லாரும் என்னென்னமோ சொல்லுவேன். ஆனால் நான் அந்த வலி வேதனை கஷ்டம் என் குழந்தைகளுக்காக நான் உழைக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன். இந்த 2 வருஷமாக நான் கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. உங்களோட எல்லாம் சப்போர்ட் எனக்கு இனியும் வேணும். சேனலில் அதிகமாக வீடியோஸ் எல்லாம் வருவேன். அப்போது என்ன சொல்கிறேன் உங்கள் வீட்டு கேரளா போனேன். அப்புறம் ராகுல் டிகே பற்றி பேச சொல்லியிருந்தாச்சு. கண்டிப்பாக பேசுகிறேன். ஏன்னா அவனை கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அது செய்தி கேட்கும்போது. அதனால தான் எல்லோரும் இந்த சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணுங்கள். வண்டியெல்லாம் ஓட்டும்போது நல்லா பண்ணுங்கள். ஓகே. அப்போ ஐ லவ் யூ ஸோ மச் ஆல். காட் பிளஸ் யூ. அப்போ என்னோடய சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ. பாய்.